ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹோம் வீடியோஸ். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு தேவை. இதில் எந்த பொருளுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு பொருளுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன முடியல ப்ராப்ளம்னா, முடி கொட்டுது, டேமேஜு, அப்புறம் பொடுகு, பேனு, இந்த மாதிரி ஒயிட் ஹேரு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்ததை நாங்கள் உனக்கு ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் முடியில் வந்து என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேர் மாஸ்க் சூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு மொத்தம் 10 ஹேர் மாஸ்க் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கு. மீதி 9 வந்து அடுத்தது என்னென்னான்ட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ வந்து நான் 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்கில் செம்பருத்தி இலை தான் நம்மளுக்கு வேணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இளந்தலையாக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வந்து வேப்பந்தலை எடுத்திருக்கேன். வேப்பந்தலை எதுக்குன்னா, பாப்பாவுக்கு வந்து பொடுகு, பேனு இந்த மாதிரி இருக்குது. அதை வந்து வேப்பந்தலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வேப்பந்தலை வந்து துளுராக எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம். செம்பருத்தி இலை வந்து முடிவுக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அப்புறம் வேப்பந்தலையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது, குளிர்ச்சியும் கூட நமக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, நான் வந்து கத்தாழை எடுத்திருக்கேன். கத்தாழை வந்து முடி பிளவுபட்டது வந்து ஹேர் டேமேஜு, நான் அப்புறம் வந்து இந்த இன்னொன்று வந்து முக்கியமான இந்த தேங்காய் நார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ட்ரையாக இருக்கும் முடி, ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்குது, தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கத்தாழை வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். என்னுடைய எல்லா ஹேர் மாஸ்க்லேயும் கத்தாழை வந்து ஸ்கிப் ஆகாது. நீ கத்தாழை வந்து எப்படியாவது வந்து எங்கேயாவது பக்கத்து வீட்டில் இருந்தால் தான் புடின்னு வந்து போட்டுக்கோங்க. கத்தாழையை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடி வளர்ச்சிக்கு வந்து இதுதான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த கத்தாழையும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்களா, அடுத்தது வந்து செம்பருத்தி பூ நம்ம சேர்த்திக்கலாம். செம்பருத்தி பூவில் வந்து பார்த்தீங்களா, முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் செம்பருத்தி பூவில் இருக்குது. செம்பருத்தி பூ எப்படி மென்மையாக இருக்கோ அது மாதிரி தாங்க நம்ம முடியும் வந்து மென்மையாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு 10-15 பூ வந்து சேர்த்திருக்கிறேன். செம்பருத்தி பூ வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்திக்குவாங்க. ஏன்னா முடிக்கு வந்து நல்லா ஷைனிங்கை கொடுக்கும், அடர்த்தியும் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்களா, நான் இது காம்பவுண்ட் தான் சேர்த்திருக்கேன். ஆனால் சுத்தம் பண்ணிக்கோங்க. பூச்சி ஏதாவது இருக்கா, ஒயிட் பூச்சி இருக்கோ அதெல்லாம் இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். இது கூட வந்து கருவேப்பிலை தலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதெல்லாமே போட்டுக்கோங்க. இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஹேர் மாஸ்க் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே போடாமல் வந்து தலைக்கு எதுவுமே ரிசல்ட் வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் இந்த நான் சொல்கிற 10 ஹேர் மாஸ்க்கும் 1 மாதம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரல, நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். ஃபஸ்ட்டு இதை போடுங்க. இது எல்லாமே வந்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொருள் வந்து. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நான் எப்படி அரைக்கணும், அது எந்த மெத்தட்னு நான் உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்தவே கூடாது. தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்தக்கூடாது. ஏன்னா கத்தாழையிலே வந்து தண்ணி இருக்குது. கத்தாழையை வந்து நல்லா கழுவிட்டு தோலோடவே சேர்த்திக்கோங்க. சைடில் முள் இருக்கும், அதை நீக்கிட்டு தோலோடு சேர்த்திக்கோங்க. தண்ணி வேண்டாம், கத்தாழையிலே தண்ணி இருக்கு இல்லையா, அதனால். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பத்தலைன்னா இன்னொரு பீஸ் வந்து கத்தாழை போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்தி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போவும் சொல்கிறேன், தண்ணி சேர்த்தாதீங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இந்த ஹேர் மாஸ்க் பாருங்கள் எப்படி மினுக்குது. இதோட ரிசல்ட்டு இந்த பேஸ்ட்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி பிளாக்காக வந்துருச்சு அந்த மாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஷைனிங் பாருங்கள். இதை ஊற்றும் போது பாருங்கள் அப்படியே அந்த பொசுன்னு அப்படியே பொங்கி வர, இட்லி மாவு பொங்கி வருங்களா, அந்த மாதிரி பொங்கி வர மாதிரி இருக்குது. நம்ம போடுறப்ப எல்லாம் இலையாக தான் போட்டோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜெல்லி ஃபேஸில் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்னலே ஹேர் மாஸ்க் வந்து இந்த மெத்தடில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் கையில் எடுத்து காட்டுறேன். இந்த மெத்தடில் இருக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு அது வந்து கை எடுக்கவே எனக்கு மனசு வரல. அவ்வளோ ஜெல்லி பேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த பருப்பு மாதிரியே இருந்தது. அவ்வளோ நைஸாக இருந்தது.
வாங்க இது வந்து பாப்பா தலையில் வந்து அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த விஷயத்த மறக்காமல் செய்யணும். அது என்னன்னு பார்த்தீங்களா, நான் வந்து காலையில் ஹேர் மாஸ்க் போடுறேன். அதனால் வந்து பாப்பாவுக்கு நைட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு சிக்கு உடச்சி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஹேர் மாஸ்க் போனால் கண்டிப்பாக நைட்டில் வந்து எண்ணெய் வச்சிடணும். அப்போ தான் வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே வந்து எண்ணெய் வைக்காமல் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிங்களா இன்னும் முடி ட்ரையாக போயிடும். முடி ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா முடி வந்து சீக்கிரமாக வந்து உதிர்ந்துடும். முடியும் செடியும் ஒன்று தான், அந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸில் வந்து தலையில் வந்து வடுகு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அவங்கள வந்து கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க பின்னாடி இருந்து ஒருத்தர் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லேயராக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை நீங்கள் பிரித்து அந்த வடுகுலேயே வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஆக மொத்தம் தலைக்கு உள்ளார இருக்கு இல்லைங்களா, அந்த தோல் பகுதியில் எல்லாமே இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு மசாஜ் லைட்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மசாஜ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த தலையை வந்து எப்படி கழுவணும், எப்படி என்ன ஷாம்பு போடணும், இல்லை வேறு ஏதாவது போட்டு கழுவணுமா, தண்ணி எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குது. மறக்காமல் வந்து அடுத்த வீடியோ பாருங்கள், அது ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து இந்த ஹேர் மாஸ்க் எல்லாமே வந்து நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து கீழே வரலாம் முடி எண்டில் கண்டிப்பாக போடுங்க. எண்டில் போடாமல் விட்டுறாதீங்க. எண்டும் நம்மளுக்கு முக்கியம். மேலே தலைப்பகுதி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி முடியை பிரித்து ஒரே முடி கூட விடாதீங்க. நல்லா லேயராக பிரித்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அப்படியே போட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் போட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் என்னால் வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும். ரொம்ப வந்து முடி ட்ரை ஆகிறவங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தரும். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன வேறு ஏதாவது சந்தேகனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ வந்து பாப்பாவுக்கு தலையெல்லாம் அப்ளை பண்ணாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்களா, முடிவில் வந்து எங்கேயுமே வந்து கேப் விட்டுறாதீங்க. எல்லா இடத்துலையுமே வந்து தடவிடுங்க. பாருங்கள், நான் கீழே கொஞ்சம் கேப் விட்டு அதையும் தடவிடுறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக போட்டுக்கணும். நம்ம போட்டிருக்குது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டு. இதனால் சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு எதுவுமே வராது. இதை போட்ட 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிச்சிக்கிற மாதிரி இருக்கும், தலை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தலையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் தான், அரை மணி நேரம் விட்டுட்டு தலையை வாஷ் பண்ணிடுங்க.